திதிகளை ஒட்டி கொண்டாடப்படும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது ஏகாதசி விரதம். மாதந்தோறும் 2 முறை வரும் ஏகாதசி விரதங்களில் ஆஷாட மாதத்தில் வியாச பூர்ணிமாவுக்கு முன்னதாக வரும் ஏகாதசியை ஆஷாட ஏகாதசி என்று அழைக்கிறார்கள். இந்த ஏகாதசி நாளில்தான் விஷ்ணு பகவான் யோக நித்திரை மேற்கொள்வதாகவும் 4 மாதங்கள் யோக சயனத்தில் இருக்கும் விஷ்ணு பகவான் கார்த்திகை மாத ஏகாதசி அன்றுதான் கண் விழிப்பதாக ஐதீகம். ஏகாதசி நாளில்தான் பகவான் கிருஷ்ணர் தன் பக்தனான விட்டலனுக்கு ருக்மிணி தேவியுடன் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனாக காட்சியளித்தார் என்று நம்பப்படுகிறது. எனவே பண்டரிபுரத்தில் ஆஷாட ஏகாதசி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆஷாட ஏகாதசி அன்று பகவான் விட்டோபாவை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கால்நடையாக பண்டரிபுரம் வந்து தரிசனம் செய்கிறார்கள். பகவான் கிருஷ்ணர் விட்டோபாவாக யாருக்கு காட்சியளித்தார் என்பதை பற்றி பார்ப்போம். முற்காலத்தில் புண்டரீகன் என்பவன் பண்டரிபுரத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் தீய வழிகளில் சென்று தன் தாய் தந்தையரை மதிக்காமல் வாழ்ந்தான். பெண் மனம் திருந்தி தன் தாய் தந்தையரை அழைத்து அவர்களுக்கு சேவை செய்வதே தனது உலகம் என்று மாற்றிக்கொண்டான். அவனுக்கு தெய்வம் கூட 2ஆம் பட்சம்தான். இதை உலகுக்குணர்த்த விரும்பிய பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் புண்டரீகன் குடிசைக்கு வந்து வாசலில் நின்று, நான் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன், உள்ளே யார் என்று கேட்டார். உள்ளே பெற்றவர்களின் சேவையில் ஈடுபட்டிருந்த புண்டரீகன், நீர் யாராக இருந்தாலும் கவலை இல்லை, நான் என் தாய் தந்தையரின் சேவையை முடித்துவிட்டு தான் உன்னை கவனிக்கிறேன் என்று சொல்லி ஒரு செங்கல்லை எடுத்து வாசல் பக்கம் வீசினான். கிருஷ்ணரும் அந்த செங்கல்லை மேல் ஏறி நின்று கொண்டார். வெகு நேரம் கழித்து புண்டரீகன் வெளியில் வந்தான். கிருஷ்ண பகவானை கண்டதும் பக்தி மேலிட, ஐயனே, தங்களையா இத்தனை நேரம் காக்க வைத்தேன், தாங்கள் நிற்பதற்காகவா நான் செங்கல் எடுத்து வீசினேன் என்று கண்ணீர் மல்க கூறி மன்னிப்பு கேட்டான். இதை கேட்ட கிருஷ்ணர், புண்டரீகா, கவலை வேண்டாம், நீ உன் பெற்றோர்களுக்கு செய்யும் சேவையை உலகுக்கு காட்டவே நான் இந்த லீலையை செய்தேன். இன்று முதல் இந்த இடம் புண்டரீகபுரம் என்று அழைக்கப்படும். உன்னையும் விட்டல் என்று மக்கள் அழைப்பார்கள். பெற்றோர்களுக்கு சேவை செய்தால் கடவுளே நம்மை தேடி வருவார் என்பதை உலகுக்கு உணர்த்தவே இந்த ஆஷாட ஏகாதசி விரதம்